அம்மா அம்மா கண்ணை மூடுனாலே என் மொவ கூப்பிடுற மாதிரியே இருக்கு எனக்கு. அம்மாச்சி உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்கம்மா. என் பேர பிள்ளை பக்கத்துல நின்று பேசுற மாதிரியே இருக்கு. அம்மாச்சி அடாடா, என் பேத்தி என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அம்மா கண்ணு திறந்து பாருங்களம்மா. நாங்க உங்க பக்கத்துல தான் இருக்கோம். நீங்க ஒன்னும் கனவு காணல. கண்ணை திறந்து பாருங்க அம்மாச்சி. அம்மா ஊருக்கு வரவே சொல்லவே இல்ல, திடீர்னு வந்து நிக்கிறேன். உங்ககிட்ட ஊருக்கு வரேன்னு சொல்ற மாதிரி ஆளுகிட்ட என்ன கட்டி கொடுத்துருக்கீங்க. அடி அப்படி என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி இப்படி பேசுற நீ? அடடே வாங்க பசங்களா, அம்மாச்சி கிட்ட வாங்க. ஏன் தங்க மட்டும் அங்கேயே நிக்கிறீங்க? வாடி தங்க அம்மாச்சி கிட்ட. ஏம்மா வந்து உட்காரம்மா. ஏமா வந்த மாதிரி நிக்கிற? அம்மா என் மாமியார் வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாம்மா உங்களுக்கு? அடி சொன்னா தானடி தெரியும். நானும் ஜோசியம்மா பாக்குறேன். அம்மா என்னம்மா, நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன், நீயே காமெடி பண்ணிட்டு நிக்கிற. அப்படி என்னடி நடந்துச்சு? அம்மா என் புருஷங்காரன் சம்பாரிச்சு அவன் ஆத்தாக்கறிட்ட பணத்தை கொடுக்குறாமா. இவனுக்கு எங்கடி வச்சு 2 புள்ளி ஆயிட்டது, இன்னும் ஆத்தாக்கறிட்ட பணம் கொடுத்துட்டு இருக்கான். அவன் ஆத்தாக்கறி பணத்தை வாங்கி சொல்லிக்கிட்டு இருக்காளடி. ஆமாம்மா நான் சொன்ன இவன் கேட்கவே மாட்டாங்கிறாம்மா. அவங்க அம்மா கிட்டே பணத்தை கொடுத்துட்டு இருக்காம்மா. அதாம்மா கோச்சிக்கிட்டு வந்துட்டேனா. எம்பிட்டு திமுரு இருந்தா அவன் ஆத்தாக்கறிட்ட பணத்தை கொடுக்குறான். அவனே வந்து உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாதுரம்மா. சரிங்கம்மா. அடியே கல்பனா, ஏ கல்பனா, ஏ கல்பனா, அடி செவுடாடி, நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? என்னன்னு கேக்குறியாடி? எம்மா நேரமா கூப்பிடுறோம், மருமவ என்னன்னு ஊன்னு கேட்க மாட்டேங்கிறா. இதுவே என் மாமியா கூப்பிட்டு இருந்தா அடுத்த நிமிஷமே மாமியா கிட்ட என்னன்னு போய் கேட்டு நிப்பேன். என்னம்மா மருமவளை இப்படி வச்சிருக்க? இப்படி இருந்தா அவ எப்படி ஒன்ன மதிப்பா? எங்கம்மா மதிக்கிறா இவ? அதான் நான் வந்துட்டேன்லம்மா, நான் பாத்துக்கிறேன் அவளை. சரிம்மா. வாங்க நீ வாங்க. விருந்தாளி எப்ப வந்தீங்க? நான் ஒன்னும் விருந்தாளி இல்ல, இந்த வீட்டோடைய பொண்ணு. ஐயோ அண்ணி, நான் தப்பான நோக்கத்துல சொல்லல. நானும் தப்பாலாம் சொல்லலையே. என்ன வந்த நிக்க ஆரம்பிச்சிட்டு என்னடி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கா? போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வாடி. அம்மா இதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா, அடுத்தவங்க போட்டு கொடுத்தா எனக்கு பிடிக்காது, நானே போட்டு குடிச்சிக்கிறேன். வெயில்ல எப்படி வந்திருக்க 2 பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு? அவளை போட்டு தர சொல்றேன், 2 வா மட்டும் குடி. சரி நீங்க சொல்றதுனால குடிக்கிறேன். என்னடி மூஞ்ச பார்த்துக்கிட்டே நிக்கிறாவ? அதான் சொல்லிட்டால, போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வருவியா? சரிங்க அத்தை. குட்டி பண்ண வாங்க அத்தைக்கிட்ட. என்ன அங்கே நிக்கிறீங்க? மகி அத்தைக்கிட்ட வாடா. அடியே அவங்க இப்பதான் கிச்சன்ல இருந்து வந்திருக்காங்க, வேர்வை வாட இங்க வலிக்கு அடிக்குது, நீ ஏண்டி கிட்ட போற? இங்க வாடி. மகி வாங்க அம்மா கிட்ட. அடே என்னடி அப்படியே உட்காந்துக்க? போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வாடி என் மோளுக்கு. சரிங்க அத்தை. அம்மா உன் மருமூல கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? வேர்வை நாத்தம் அப்படி அடிக்குது, புள்ளைய தூக்க பாக்குறா. அவ அப்படிதாம்மா, நீ ஒண்ணு பெருசா எடுத்துக்காத. நான் போற வரைக்கும் இப்படி எல்லாம் வந்து புள்ளைய தூக்க கூடாதுன்னு சொல்லி வைமா. சரிம்மா சரிம்மா, கோவப்படாதம்மா. அன்னி காஃபி இருந்தாங்க. ஏம்மா என் கப்புல போடாம யாரு கப்புலம்மா போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க? இதுக்கு தான் நானே போட்டுக்கிறேன்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டு. என் மொவ காப்பி குடிக்க கூடாது, நீ காப்பி போட்டு எடுத்துட்டு வரியாடி? அவ கப்புல போட்டு எடுத்துட்டு வந்தானா? எத்தனை தடவை சொல்றது? ஐயோ அதான் நிஜமாலுமே மறந்துட்டேன். டேய் நீ மறந்து போய் இந்த கப்புல காப்பி எடுத்துட்டு வந்தியா இல்ல என் மொவ காப்பி குடிக்க கூடாதுன்னு எடுத்துட்டு வந்தியாடி? ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஏன் இப்ப ஐயோ ஐயோன்னு சொல்றீங்க? நல்லா இருக்கிற குடும்பம் நாசமா போறதுக்கா? சேச்சா அப்படிலாம் கிடையாது. இப்ப எதுக்கு சேச்சாங்கிறீங்க? நாங்க வீட்டுக்கு வந்தது பிடிக்கலையா உங்களுக்கு? ஐயோ அப்படிலாம் கிடையாது. பாத்தீங்களா மறுபடியும் ஐயோ போடுறீங்க. அம்மா இதெல்லாம் சொல்ல மாட்டியம்மா? ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்துல ஐயோ போட்டு நல்லா இருக்குமா? இதெல்லாம் சொல்லி தரமா என்னம்மா பண்ற நீ? இவ்வளவு டைம் நான் சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்க மாட்டேங்கிறாம்மா. ஐயோ ஐயோன்னு போட்டுக்கிட்டே இருக்காம்மா. இப்பதானே தெரியுது உன் பையன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு. ஐயோ ஐயோன்னு சொன்னா இப்படி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வந்த அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. சரிம்மா நீ காப்பியை குடிமா, அப்புறமா பேசிக்கலாம். எங்க குடிக்கிறது? இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் காப்பி ஆறியே போயிருக்கும். எனக்கு ஒன்றும் தேவையில்ல, எடுத்துட்டு போய் சொல்ல அவங்கள. போயிட்டு காப்பியை சூடு பண்ணி எடுத்துட்டு வாடி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அப்புறமா நானே போட்டு குடிச்சிக்கிறேன். அந்த காப்பியை அவங்களே குடிக்க சொல்லுங்க. வீட்டுக்கு வந்த மருமவ நாத்திராக்காரி வந்திருக்கா, ஒரு காப்பி போட்டு குடுக்கறதுக்கு துப்பு இல்ல. நின்றுகிட்டு முறைச்சி நிக்கிறா. போடி போய் கிச்சன்ல சோத்தியாச்சும் சீக்கிரத்தை ரெடி பண்ணு. அம்மா என்னம்மா இந்த பொண்ணு இப்படி இருக்கு? ஒரு மருமகாரிக்கு இதெல்லாம் சொல்லி தர மாட்டே நீ? விடுமா, இன்னைக்கு தானே வந்திருக்க, கொஞ்சம் அமைதியா இருமா. அதுக்குன்னு இப்படி இல்லாம இருக்க விடுற? அதான் நீ வந்துட்டியே, சொல்லி அவளை திருத்து. ஆமா ஆமா, இவளை திருத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்போ இத்தனை நாள ஒரு மாமியாரை தான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப 2 மாமியாரை சமாளிக்கணும் போல் இருக்கு. இனிமே நாத்தனாரெல்லாம் நாத்தனார்னு கூப்பிடக்கூடாது, மாமியார்னு தான் கூப்பிடணும். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா அவங்க ஏன் போறாங்கன்னு ஃபீல் பண்ணும், எப்போ போவாங்கன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த நாத்திராக்காரி வந்தா நம்மளுக்கு இப்படிலாம் தோணுது. என்ன பண்ண போறேன்னே தெரியல.
மா பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு வச்சு ரெடி பண்ணி தர சொல்லுமா. நானாச்சும் பசி தாங்கம்மா, பிள்ளைங்க என்னம்மா பண்ணா, சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லுமா. அடியே ரம்மா சொன்னது காலில் விழுந்தது அடி. போய் சட்டுன்னு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா, பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை ஊட்டணும். அடியே நாளையில இருந்து என் மொபைலுக்கும் என் பேர பிள்ளைகளுக்கும் இந்த ஸ்டோர் ரூம்ல சீரக சம்பா அரிசி இருக்கு பாரு, அதுல சாப்பாட்டை வடிச்சு வச்சுக்கிட்டு நான் சொல்லிவிட்டேன். சரிங்க அத்தை. அடியே எல்லாருக்கும் சேர்த்து வடிச்சு விடாத, இவங்க 3 பேருக்கு மட்டும் அதை சோத்த வடி. அதுதான் எனக்கு எப்பவே தெரியுமே, இதை வர மெனக்கட்டி சொல்லுது பாரு இந்த மாமியா கல்வி. அடி சொன்னது புரிஞ்சுதாடி, அப்படி சில மாதிரியே நிக்கிற. சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடறேன். சரி சரி, இப்போதைக்கு போய் சாப்பாட்டை போட்டு எடுத்துட்டு வாடி, பேர பிள்ளைகளுக்கு கூட்டணும். சரிங்க அத்தை. ஏம்மா இப்பெல்லாம் கரெக்டா 12 மணிக்கு சோத்தை ரெடி பண்ணி வச்சிடறா போல் இருக்கு. நான் கூட இன்னும் சமைச்சிருக்க மாட்டேன்ல நினைச்சேன். அடி நான் சும்மா விடுவேன் அடி, கரெக்டா 12 மணிக்கெல்லாம் ஜோர் வந்து பண்ணல சொல்லி வச்சிருக்கேன். சரிம்மா, அண்ணன் எப்போ வரும்? அவன் 6 மணிக்கு மேல தாண்டி வருவான். சரிம்மா. அம்மா அம்மா. சொல்லுமா, ஏமா கூப்பிட்ட? அம்மா தண்ணியே வரலம்மா, டேங்க்ல வரல, தண்ணி எடுத்து சொன்னியா இல்லையா நீ? காலையில தான் மோட்டர் சரி பண்ணோம், கரண்ட் வர இல்லம்மா. அம்மா கரண்ட் இல்லைன்னா என்னம்மா, முன்னாடியே டேங்க்ல தண்ணி ஏற்றி வச்சிருந்தா இப்போ இருக்கும்ல. எங்க அம்மாவை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மறந்து போயிடுறாம்மா, ஒன்று ஒன்று ஞாபகப்படுத்தல செய்ய சொல்ல வேண்டியதா இருக்கு. அம்மா நீ மருமகளை பார்த்துக்கிற விதம் ஒன்றும் சரியில்லைம்மா. அடி உன் அண்ணன் கரெக்ட் சொன்னாடி, அவ கரண்ட் இல்லை வெளில போய் குளிங்கன்னு, அவன் கேட்காம இதுலயே குளிச்சுட்டு போயிட்டான்டி. அம்மா என்னம்மா மருமகளுக்கு சப்போர்ட்டா பேசுற நீ? இப்படியே அவளுக்கு சப்போர்ட்டா பேசுனா உன் தலையில ஏறிலாம் பரதநாட்டியம் ஆட போற பாத்துக்க. எந்த ஆட்டம் வாரினாலும் என்கிட்ட நடக்காது அதெல்லாம். அம்மா நான் இப்போ குளிக்கணும், எப்படிம்மா குளிக்கிறது? வெளியில பம்படியில குளியாமா. வந்த உடனே பம்படியில போய் தண்ணி அடிச்சு குளிக்க சொல்றீங்க? சரி இருமா, உன் அன்னிக்காரிய போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். சரி சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அடே கல்பனா, கல்பனா சொல்லுங்க அத்தை, ஏன் கூப்பிட்டீங்க? கல்பனா ராமா குளிக்கணும்னு சொல்றாமா, போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க, நானே எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடியலன்னு சொன்னா அதுக்கு ஏதாச்சும் சொல்லவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நான் எடுத்துட்டு வரேன், 2 குடம் தானே. சரி போய் எடுத்துட்டு வாமா. பாத்தியாராமா, நான் எந்த வேலையை விட்டாலும் என் மருமவை தடுக்காம செய்வா. ஆமா ஆமா, அப்படியே ரொம்ப நல்ல மருமவை தான். என் சோப்பெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வர சொல்லுங்கம்மா. சரிம்மா, சோப்பு தானே? ஆமா. நான் கல்பனாட்ட கொடுத்து விடுறேம்மா. ஜி இந்த வீட்டுக்கு வந்தானா எங்கேயாச்சும் நல்ல முறையில் குளிக்க முடியுதா? அம்மாவுக்கு மருமகளும் பிடிக்காதுன்னு சொல்றாங்க, அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை கல்பனா அவளெல்லாம் கூப்பிடுறாங்க. நான் தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்ல, முதல்ல எங்க அம்மாவை மாத்துறேன். அண்ணி தண்ணி இந்த வாளி ஃபுல்லா ஊத்தி வச்சிருக்கேன், நீ இன்னும் தண்ணி தேவைன்னா சொல்லுங்க, நான் புடிச்சிட்டு வந்துடுறேன். சரி நான் வேணும்னா கேட்குறேன். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கிச்சன் எல்லாம் ஒழுங்கா சுத்தம் பண்றீங்களா இல்லையா? நேத்து கூட கிச்சன்ல சுத்தம் பண்ணி தான் வச்சிருந்தா. பார்த்தா ஒன்னும் சுத்தம் செஞ்ச மாதிரி தெரியலையே, அங்கங்க பொருள் அப்படி அப்படியே கிடக்குற மாதிரி இல்ல எனக்கு தெரியுது. ஏம்மா எல்லாம் நேத்து தான் சுத்தம் பண்ணி அடுக்கி வச்சிருந்தா, நல்லா தான் இருந்துச்சு காலைல வரைக்கும். நல்லா பாருங்கம்மா, டெய்லியும் சுத்தம் பண்ணி வைக்க சொல்லுங்க. அதெல்லாம் சுத்தபத்தமா நல்லா தான் வச்சுப்பா. அப்போ நான் சொல்றது என்ன உங்களுக்கு தப்பா தெரியுதாம்மா? அச்சோ அப்படிலாம் இல்லம்மா, நீ சொல்லிட்டீல, மறுபடியும் சுத்தம் பண்ணி எடுத்து வைக்க சொல்றேன் எல்லாத்தையும். சரிம்மா எடுத்து வைக்க சொல்லுங்க. அடியே நானே உன்னை கூப்பிட நினைச்சேன், நீனே வந்துட்டியா? அத்தை சொல்லுங்க, மறுபடியும் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வைடி. அத்தை நேத்தியே தான் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். அடியே மறுபடியும் சுத்தம் பண்ணி எடுத்து வைடி. இதுவே என் மாமியார் கிச்சனை சுத்தம் பண்ண சொன்னா என்ன ஏதுன்னு கேட்காம அடுத்த நிமிஷமே போய் சுத்தம் பண்ணி எடுத்து வைப்போமா. இவ்வளையும் நான் சுத்தம் பண்ணி வைக்க சொல்றேம்மா. நீ உன் மருமகளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற. மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு நூலிலே தான் வித்தியாசம். என்னென்ன சொல்றா பாருங்க அந்த நாத்தனாக்காரி. நான் நேத்தி தான் சுத்தம் பண்ணி வச்சேன், சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாமியா கல்வியை வரை ஏற்றி விட்டுட்டு இருக்கா. பசங்கெல்லாம் மாட்டுப்பால் தாம குடிப்பாங்க, நாலுலேருந்து பால்காரரை வந்து கொடுத்துட்டு போய் சொல்லு. என் பேர பிள்ளைய பார்த்த உடனே பால்காரனுக்கு போறபடி செய்தியை சொல்லிட்டல, நாளைக்கு காலையில இருந்து பால் வந்துருமா வீட்டுக்கு. சரிங்கம்மா. அடி என்னடி பாத்துக்கிட்டு இங்கே நிக்கிற, போய் பாத்திரத்தெல்லாம் கழுவிடி. என்னம்மா நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம வாயை பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. அதாம்மா போய் பாத்திரத்தை கழுவ சொன்னேன். என்னவோ போ, உன் மரும ஒன்றும் சரியில்லை. சரி விடுமா.